அமைச்சால் வெளியிடப்பட்ட முன்னோடி பரீட்சையிட பார்ட் 1க்கான அதிலையும் பார்ட் ஏ வினாக்களில் சில வினாக்களுக்கான விளக்கம். இந்த வினாப்பத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பகுதி 7 முதலாவது வினாவாக வந்திருக்கிறது. எளிய வட்டி சம்பந்தமான ஒரு வினா. நாங்கள் பாஸ் பேப்பர் வினாக்களை பார்க்குற சந்தர்ப்பத்தில் அதில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் முதலாவது வினாவாக வந்திருக்கிறது சதவீதம் சம்பந்தமான ஒரு வினா. அது இல்லாமல் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் மனித நாட்கள் நேர்மார் விகித சமன் சம்பந்தமான வினாக்கள் காணப்படும். அந்த அடிப்படையில் இந்த பேப்பர்லையும் முதலாவது வினாவாக காணப்படுறது எளிய வட்டி அப்படின்னா சதவீதம் சம்பந்தமான ஒரு வினா. இந்த வினாவில் கேட்கப்பட்டிருக்கிறது, விமல் ஆண்டுக்கு 8% எளிய வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் ரூ.6000 வைப்பிலிடுகின்றார். இத்தனை வருடங்களின் பின்னர் அவருக்கு ரூ.1440 வட்டியாக கிடைக்கும் என காண்க. இந்த வினாக்கு வாரத்துக்கு முதலாவது சதவீதம்டால் என்னன்ற ஒரு ஐடியா இருக்கணும். அப்படின்னா சதவீதம்டால் அதை இன்னும் விளங்கப்படுத்துகிறதாக இருந்தால் நாங்கள் எழுதுகிற பரீட்சைகளுக்கான புள்ளிகள் கூட சதவீதமாகத்தான் வழங்கப்படுகின்றது. அப்படின்னா 100க்கு எத்தனைன்றது தான் இந்த இடத்துல சதவீதம்ன்றது. உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால் இந்த இடத்துல 8% 100 புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தால் அதற்கு 8 புள்ளிகள். அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழே வந்தால் முதலாவது வினாக்கான விளக்கத்துக்கு முதலாவது நாங்கள் இந்த இடத்துல பேச போகிறது வட்டின்னா என்னன்றது சம்பந்தமாக, சதவீதம்னால் என்னன்றது சம்பந்தமாக. நான் இந்த இடத்துல சொல்கிறேன் 8%ன்றது 100க்கு 8ன்றது தான் அதோட அர்த்தம். இது 100க்கு 8ஆக இருந்திருக்கலாம். இந்த பின்னத்தை நான் இன்னும் எளிய வடிவில் சுருக்குவேனாக இருந்தால் 4க்கு 50ஆகவும் இருக்கலாம், 2க்கு 25ஆகவும் இருக்கலாம், அல்லது வேறு சில பின்னங்களாகவும் இருக்கலாம். இந்த இடத்துலேருந்து நான் ஒரு சுருக்கமான விளக்கத்துக்கு வரேன். 100க்கு 8ன்றதை 100ஆல் பெருக்கினால் இந்த 100க்கு 100 சுருக்கலாம். ஆகவே இந்த இடத்துல வாரது 8%. ஆகவே இந்த எளிய விளக்கம் சதவீதம் என்று வினவப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்கிறது தர 100 ஒரு பின்னமாக இருக்கலாம், தசமமாக இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் அதை நான் சதவீதமாக மாற்றணுமாக இருந்தால் செய்ய வேண்டிய வேலை 100ஆல் பெருக்கணும். ஆகவே சதவீதம்னால் தர 100. அதுலேயும் பொதுவாக இந்த இடத்துல கேட்கப்படுற முதலாவது வினா எளிய சதவீதம் சம்பந்தமான வினால். ஆகவே அந்த எல்லா வினாக்களுக்கும் நாங்கள் பொதுவாக பயன்படுத்துகிற ஒரு சமன்பாடாக நான் கருதுவேனாக இருந்தால் 100ன் மேல் சதவீதம் தர பெறுமதி தார ஆன்சர் எளிய வட்டியாக இருக்கும், இல்லாட்டி எளிய வட்டியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த முதலாவது வினால அவர் பொதுவாக பயன்படுத்துகிற சொற்கள் எளிய வட்டின்றதாக இருக்கலாம், தீர்வைன்றதாக இருக்கலாம், சுங்க வரியாக இருக்கலாம். இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் இந்த முதலாவது வினாக்கு கீழே பொதுவாக பயன்படுத்தப்படலாம் எளிய வட்டின்னு வர சந்தர்ப்பத்தில். ஆகவே நான் இந்த இடத்தில் உள்ள வினாக்கு வருவேனாக இருந்தால் முதலாவது வினால வினவப்பட்டிருக்கிறது, விமல் ஆண்டுக்கு 8% எளிய வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் ரூ.6000 வைப்பிலிடுகிறார். எத்தனை வருடங்களின் பின்னர் அவருக்கு ரூ.1440 வட்டியாக கிடைக்கும்ன்றது தான் வினா. ஆகவே எத்தனை வருடங்களில் 1440 வட்டியாக கிடைக்கும்ன்றது தெரிந்து கொள்ளணுமாக இருந்தால் இந்த இடத்துல முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டியது ஓராண்டு வட்டி. அப்படின்னா ஒரு ஆண்டுக்கான எளிய வட்டி எவ்வளவுன்றது.
அந்த ஒரு ஆண்டுக்கான எளிய வட்டியை காண்றதுக்கான சமன்பாடு தான் இந்த இடத்துல நாங்கள் எழுதுகிறோம். 100 மேல் சதவீதம் தர பெறுமதி எளிய வட்டியை தரும். ஆகவே இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஓராண்டு வட்டியை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால், ஓராண்டுக்கான வட்டியை நான் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இந்த இடத்துல செய்ய வேண்டியது 100 மேல் சதவீதம் அப்படின்றன 100 மேல் இந்த இடத்துல சதவீதம்ன்றது 8% ஆண்டு வட்டி தர பெறுமதின்றது அவர் வைப்பிலிட்ட தொகை 6000. ஆகவே இந்த இடத்துல உள்ள 6000ன்றவரால் பெருக்கினால் வாரது ஓராண்டு வட்டியாக இருக்கும். சுருக்கிற சந்தர்ப்பத்தில் பகுதிக்கு தொகுதியையும் பகுதியையும் சுருக்கலாம். இந்த இடத்துல ஆகவே தொகுதிக்கு பகுதி சுருக்கிற மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு இந்த 2 பூஜ்ஜியத்தை சுருக்கலாம். ஆகவே இந்த இடத்துல 60 தர 8 8 48 ஒரு சைஃபர் மிச்சம். ஆகவே ரூபா 480 இது ஓராண்டுக்கான வட்டி. ஆனால் இந்த இடத்துல கேட்கப்பட்டிருவினா ஓராண்டு வட்டி அல்ல. இந்த இடத்துல கேட்கப்பட்டிருது 1440 ரூபா வட்டியாக எத்தனை வருடங்களில் கிடைக்கும். ஆகவே வருடங்களை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் ஓராண்டுக்கான வட்டி 1480 இருந்தால் 1440 எத்தனை வருடங்களில் கிடைக்கும்ன்றது. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டொஃபியோட விலை 5 ரூபாயாக இருந்தால் 15 ரூபாய்க்கு எத்தனை டொஃபி வாங்கலும்ன்ற மாதிரி தான். ஆகவே 15 5ஆல் பிரித்தா 3ன்ற மாதிரி ஓராண்டு வட்டி 480, கிடைச்ச வட்டி 1440 இருந்தால் மொத்த வட்டியை ஓராண்டு வட்டியால் பிரிக்கணும். இந்த இடத்துல எளிய வட்டி. ஆகவே எல்லா வருடங்களுக்குமான வட்டி சமனாக காணப்படும். ஆண்டுகளுக்கான வட்டியில் மாற்றம் இல்லை. அதே நாங்கள் கூட்டு வட்டின்ற பிறகு வினாக்கள் வந்தால் அந்த இடத்துல கதைக்கலாம். அப்படின்னு வட்டிக்கும் சேர்த்து வட்டி கணிக்கப்படணும். இந்த இடத்துல எளிய வட்டின்றது தான். ஆகவே அதில் பிரச்சனை இல்லை. ஓராண்டு வட்டி 480, மொத்த வட்டி 1440. ஆகவே வருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக 1440 480ஆல் பிரித்தால் இந்த இடத்துல இத்தனை முறை சுருக்கினால் இந்த இடத்துல வாரது 3 வருடங்களாக இருக்கும். ஆகவே ஆன்சர் 3 வருடங்கள்ன்றது. இந்த இடத்துல புள்ளி வழங்குகிற சந்தர்ப்பத்தில் இந்த 480ன்றது சுருக்கி எடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருந்தால், இல்லாட்டி இந்த 480 காட்டப்பட்டிருந்தால் ஒரு புள்ளி, 3 வருடங்கள்ன்றதுக்கு ஒரு புள்ளி. ஆகவே பார்ட் 1A பாட்டுக்கான ஒரு வினாக்கான புள்ளி 2 புள்ளிகளாக இருக்கும். அது இவ்வாறு இந்த இடத்துக்கு ஒரு புள்ளி, இந்த இடத்துக்கு ஒரு புள்ளின்றது வழங்கப்படும். அதே இந்த இடத்துல 3 வருடங்கள்ண்டு டிரெக்டாக நேரடியாக எழுதப்பட்டிருந்தால் 2 புள்ளிகள் வழங்கப்படலாம். ஏன் வழங்கப்படலாம்னு சொல்கிறதாக இருந்தால், சில ஸ்கீம்களில் இந்த ஆன்சர் மட்டும் இருந்தால் 2 புள்ளிகள் நேரடியாக வழங்கப்படும். சில ஸ்கீம்களில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு செய்கை வழியாலும் காட்டப்பட்டிருக்கணும். ஆகவே எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் எந்த வினாக்கும் ஆன்சர் எழுதுகிற சந்தர்ப்பங்களில் குறைந்தபட்சம் ஒரு செய்கை வழியில் ஒரு ஸ்டெப்பாவது காட்டிக்கிறது நல்ல. ஏன்னா நாங்கள் ஆன்சர் எழுதுகிற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் மொத்த புள்ளிகள் கிடைக்கிற வடிவத்தில் ஆன்சர் எழுதப்பட்டிக்கணும். ஆகவே பொருத்தமானது இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பாவது காட்டுறது. அதுதான் இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கிற முதலாவது வினா. இரண்டாவது வினாக்கு கீழே வந்தால் இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறது, முக்கோணி ஏபிசியில் கோணம் பிஏசி சக கோணம் ஏசிபி சமன் 100 பாகை ஆகும். தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப கோணம் பிஏசியின் பருமனை காண்கன்றது. பொதுவாக நாங்கள் கடந்த கால வினாக்கள் அப்படின்னா பாஸ் பேப்பர் வினாக்களை அவதானிச்சிற சந்தர்ப்பத்தில் முதல் 5 வினாக்களுக்கு உள்ள அப்படின்னா ஏ பாட்டில் உள்ள 25 வினாக்களில் முதல் 5 வினாக்களுக்கு கீழே பொதுவாக நாங்கள் ஒரு முக்கோண தேற்ற வினாவை அவதானிக்கலாம். அந்த முக்கோண தேற்றங்கள்லையும் நாங்கள் பொதுவாக பேசுகிற ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற தேற்றமும், ஒரு முக்கோணியின்
ஒரு பக்கத்தை நீட்டுவதால் ஏற்படும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற இந்த 2 தேற்றங்கள்லேருந்து ஏதாவது ஒரு தேற்றம் அல்லது இந்த 2 தேற்றமும் சேர்ந்த மாதிரியான ஒரு வினாவை அவதானிக்க இயலுமானதாக இருக்கும். இந்த இடத்துல தரப்பட்டிருக்கிறது ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் சம்பந்தமானது. ஆகவே நாங்கள் அந்த தேற்றத்துக்கு கீழே வந்தால், 2வது வினாக்கான விளக்கத்துக்கு கீழே வந்தால், ஒரு முக்கோணியை எடுத்துக்கொண்டால் அந்த முக்கோணிட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். அப்படி என்றால் நான் இந்த கோணத்தை ஏன்றேன், இந்த கோணத்தை பீன்றேன், இந்த கோணத்தை சீன்றேன். இந்த 3 கோணங்களையும் கூட்டுற சந்தர்ப்பத்தில் அதில் ஆன்சர் 180 பாகையாக இருக்கும். ஒரு எளிய தேற்றம். ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகும். பொதுவாக மாணவர்களுக்கு இடையில் காணப்படுற ஒரு பிரச்சனை என்னென்ன, தேற்றம் என்ற பெயரை கண்டாலே அந்த வினாக்கு பயந்தாச்சு. அப்படியான பயம் தேவையில்லை. என்னென்ன இலகுவாக புள்ளிகள் எடுக்கக்கூடிய வினாக்களும் இந்த தேற்றத்துக்கு கீழே காணப்படுது. ஆனால் நாங்கள் பார்ட் 2 வினாக்களுக்கு கீழே போகிற சந்தர்ப்பத்தில் ஏன் அந்த மாணவர்கள் கடினமாக கருதுறதாக இருந்தால், நாங்கள் தரம் 9, தரம் 10, தரம் 11, சில வேளை தரம் 8ன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல படிக்கக்கூடிய எல்லா தேற்றங்களும் நினைவில் இருக்கணும். அந்த எல்லா தேற்றமும் சேர்ந்த மாதிரியான வினாக்கள் தான் பார்ட் 2 வினாக்களுக்கு கீழே இருக்கும். இந்த இடத்துல வந்தால் ஒரு இலகுவான தேற்றம். ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இந்த இடத்துல உள்ள 3 கோணங்களையும் கூட்டினா 180 பாகையாக இருக்கணும். இந்த வினாக்கு கீழே அவர் சொல்கிறாரு, இந்த ஏபிசின்ற கோணம் அப்படின்னா இந்த இடத்துல ஏபிசி கோணம் 2x தந்திக்கிறாரு, பிஏசின்ற கோணம் எக்ஸ்ன்னு தந்திக்கிறாரு, பிசிஏ அல்லது ஏசிபின்ற கோணத்தோட பருமன் தரப்படலை. ஆனால் அவரோட வினாவும் என்னதாக இருந்தால் பிஏசின்ற கோணத்தோட பெருமானம். அப்படியாக இருந்தால் இந்த இடத்துல அச்சர கணிதம் எக்ஸின் பெருமானம் யாதுன்றது தான் அவரோட வினா. ஆகவே நான் செய்ய வேண்டியது, இந்த 3 கோணங்களையும் கூட்டினால் அதற்கான விடை 180. இல்லை, அந்த 3 கோணங்களுடையும் கூட்டுத்தொகை 180ன்றதை பயன்படுத்தி தான் இந்த வினாவை செய்ய போகிறோம். ஆகவே நான் இந்த இடத்துலயே நான் எழுதுகிறேன், கோணம் பிஏசியையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன், கோணம் பிஏசி சக கோணம் ஏசிபி சக எஞ்சியுள்ள கோணம் யாராக இருந்தால் இந்த இடத்துல ஏபிசி. இந்த ஏபிசி ஆகவே ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இந்த இடத்துல 180 பாகைன்றது எழுதுகிறேன். பொதுவாக சில மாணவர்கள் செய்கிற வேலை என்னென்ன, இந்த இடத்துலையும் நாங்கள் பார்ட் 2 வினாக்களுக்கு எழுதுகிற மாதிரி அடைப்புள்ளுக்கு எழுதுறது ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை அல்லது ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைன்றது. அதெல்லாம் பார்ட் 1 வினாக்களுக்கு கீழே அப்படியான விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 1 அல்லது 2 படிமுறைகளோடு ஆன்சர் எழுதினால் போதுமானது. இப்போ இந்த இடத்துக்கு கீழே அவர் சொல்கிறது என்னென்ன, இந்த பிஏசி கோணம்ன்றதையும் ஏசிபின்ற கோணத்தையும் கூட்டினால் 100 பாகை. ஆகவே எனக்கு இந்த பிஏசி சக ஏசிபின்றத கூட்டுத்தொகைக்கு பதிலாக எனக்கு எழுதலாம் 100 பாகைன்றதை. ஏபிசின்றவர் இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் ஏபிசின்ற கோணம் 2x சமன் 180 பாகையாம். இப்போ இவரை சுருக்கினால் இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ன்றவருக்கான விடையை பெற்றுக்கொள்ளலாம். அந்த எக்ஸ்ன்றவர் தான் யார் என்றன பிஏசின்றவர். அதுதான் இந்த இடத்துல வினாவும் கூட. ஆகவே இந்த இடத்துல உள்ள சக 100 சமணுக்கங்களை சயநூறாக கொண்டு செல்லணும். ஆகவே இவர் சக 100 இந்த இடத்துல உள்ள சக அல்ல, இவர் சும்மா 100 அப்படின்னு அடையாளம் இல்லாமல் 100ஆக எழுதப்பட்டால் இவர் நேர் 100. அந்த நேர் 100 சமணுக்கங்களை மறை 100ஆக கொண்டு செல்லப்படணும். ஆகவே நான் எழுதுகிறேன் 2x சமன் 180 பாகை சய
100 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் இந்த இடத்துல அது 2x சமன் 180ல் 100 கழிச்சால் 80 பாகை. 2x 80ஆக இருந்தால் x 40ன்றது எங்களுக்கு நேரடியாக செல்லலாம், அல்லது பெருக்கல் 100 சமணக்கங்களை பிரித்தல் 100ஆக கொண்டு செல்லப்படணும். ஆகவே x சமன் 80 பிரித்தல் 2ன்றது எவ்வளோ 40 பாகை. ஆகவே இந்த இடத்துல கேள்வி BAC கோணம். ஆகவே எக்ஸுன்றது BAC. ஆகவே எனக்கு எழுதலாம் BAC கோணம் சமன் எக்ஸ் சமன் 40 பாகைன்றது. இந்த இடத்துலையும் ஏதாவது ஒரு படிமுறை எழுதப்படுறது, இல்லாட்டி இந்த படிமுறை இருந்தாலும் போதும். 100 சக 2x 180 பாகைன்றதுக்கு ஒரு புள்ளி, எக்ஸ் சமன் 40 அல்லது BAC கோணம் 40 பாகைன்றதுக்கு ஒரு புள்ளி அடிப்படையில் 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு படிமுறையாவது எழுதுறது நல்ல. பெரும்பாலான ஸ்கீம்களில் BAC 40 பாகைன்றதுக்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எந்த ஒரு வினாவை அல்லது எந்த ஒரு ஸ்கீமுக்கும் எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிற மாதிரியான ஆன்சர் எழுதி பழகணும். ஆகவே படிமுறையோட ஆன்சர் எழுதுறது நல்ல. 3வது வினாக்கு கீழே வந்தால் பின்வரும் அச்சர கணித உறுப்புகளின் பொது மடங்குகளுள் சிறியதை காண்கன்றது தான் இந்த இடத்துல வினவப்பட்டிருக்கிற வினா. நாங்கள் பொதுவாக ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது POMCன்றது பொது மடங்குகளுள் சிறியது. பொதுவாக எல்லா வருட வினாக்கள்லையும் இந்த POMC சம்பந்தமான வினாக்கள் வினவப்படுறது வழக்கம். இந்த இடத்துல நான் இந்த வினாக்கு வாரத்துக்கு முன்னுக்கு POMC என்றால் என்னன்றதுக்கான ஒரு விளக்கத்துக்கு கீழே வந்தால் நல்லம்னு நினச்சிறேன். இந்த இடத்துல 3வது வினாக்கான விளக்கத்துக்கு கீழே வரேன். பொதுவாக மாணவர்களிடையில் பொது மடங்குகளுள் சிறியது என்றால் என்னன்னு கேட்டால் வர ஆன்சர் POMCன்றது. சரி, அது POMC தான். ஆனால் அதற்கான தெளிவான விளக்கம் தெரிஞ்சிக்கணும். பொது மடங்குகளுள் சிறியது. நான் இந்த இடத்துல அவரை தெளிவாக விளங்கப்படுத்துறதாக இருந்தால் பொது மடங்குகளுள் சிறியதுன்றாரு. முதலாவது மடங்குண்டா எங்களோட மொழி நடையில் செல்றதாக இருந்தால் வாய்ப்பாடு. அந்த வாய்ப்பாட்டில் பொதுவாக உள்ளவரில் சிறியவர். நான் அவரை இப்படி விளங்கப்படுத்துவேனாக இருந்தால் 4க்கும் 6க்கும் POMC காண சொன்னால் இந்த இடத்துல 4ல் மடங்குகள் எழுதுவேனாக இருந்தால், அப்படின்னா 4ஆம் வாய்ப்பாடு எழுதுவேனாக இருந்தால் 4, 8, 12, 16, 20, 24, 28 அடிப்படையில் எழுதி கொண்டு போவோம். இல்லாட்டி இன்னும் எழுதுவேனாக இருந்தால் 32, 36, 40 என்ற அடிப்படையில் இவருடைய வாய்ப்பாடு எழுதுவோம் நாங்கள். அதே 6ஆம் வாய்ப்பாடு எழுதுவேனாக இருந்தால் 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60 அடிப்படையில் 6 மடங்குகள் எழுதலாம். மடங்கு எழுதிட்டோம். அது அடுத்தது பொது மடங்கு என்றன. அடுத்தது பொது மடங்குக்கு கீழே வருவேனாக இருந்தால் இந்த இடத்துல 4 மடங்குகளையும் 6 மடங்குகளையும் பொதுவாக உள்ளவர். இந்த இடத்துல பொதுவாக உள்ள இலக்கங்களுக்கு கீழே வருவேனாக இருந்தால் நான் 12 இவருக்கும் பொது இவருக்கும் பொது. அதே மாதிரி 24 இவருக்கும் பொது இவருக்கும் பொது. 36 இவருக்கும் பொது இவருக்கும் பொதுவானது. இன்னும் வாய்ப்பாட்டில் எழுதி கொண்டு போக இருந்தால் இன்னும் பொதுவான இலக்கங்கள் வரும். அடுத்தது 48 வரும், 60 வரும். அது மாதிரி பொதுவானவர்கள் இந்த இடத்துல இன்னும் காணப்படலாம். வாய்ப்படுத்தவர் மடங்கு சரி, பொது மடங்கு சரி. இறுதியாக பொது மடங்குல சிறியவர் யாருன்னு கேட்டன இந்த 12. இவர் 2 பேருக்கும் பொதுவாக உள்ளவர் இந்த 12. ஆகவே 4டையும் 6டையும் POMC 12ஆக இருக்கும்.
நான் இந்த அடிப்படையில் எல்லா வினாக்களுக்கும் போமசி கண்டுபிடிக்க இயலுமான்னு கேட்டால் நான் அடுத்ததாக வினவுற ஒரு வினா 27க்கும் 36க்கும் போமசி கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் 27க்கும் 36க்கும் எங்களுக்கு இது மாதிரி மடங்கு எழுதேலுமான்னு கேட்டால் நிறைய பேர்ட ஆன்சர் ஏலான்றது. இந்த இடத்துலையும் இந்த வீடியோவை பார்க்குற ஆக்களோட மனசுலையும் சில மாணவர்களோட மனசுலையும் தோண்டிக்கிறது ஏலான்றது. நான் சொல்கிறது ஏலான்றது அல்ல, ஏலும், ஆனால் அது டைம் எடுக்கக்கூடிய ஒரு வேலை, கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆகவே இந்த பொது மடங்குகளுள் சிறியது அப்படின்னா போமசி காண்றதுக்கான ஏதாவது ஒரு வழிமுறை காணப்படணும். அந்த வழிமுறை என்னென்றன முதன்மை எண் காரணிகளின் பெருக்கம். முதன்மை எண் காரணிகளின் பெருக்கம். சரி, இலக்கங்களுக்கானதை பற்றி பேசுகிறேன் நான் இந்த இடத்துல. அதன் அடுத்த என்ன வினா முதன்மை எண்ணுன்றன. முதன்மை எண்ணுன்றன பொதுவாக நிறைய பேர் செல்ற விளக்கம் என்னென்றன ஒன்றாலும் தன்னாலும் மாத்திரம் வகுபடக்கூடிய எண்கள்ன்றது. நான் இந்த இடத்துல 1லேருந்து 10 வரையான இலக்கங்கள் எழுதுவேனாக இருந்தால் 5, 6, 7, 8, 9 வரை போதும் என்று நினைக்கிறேன். ஒன்றிட காரணிகள், அது என்ன காரணிகள் அடுத்த வினா? காரணிகள்ன ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள். அப்படின்னா ஒன்றை யாரால் மீதி இல்லாமல் வகுக்கலும்னு கேட்டால் ஒன்று மட்டும்தான், ஒன்றால் மட்டும்தான். 2 யாரால் மீதியின்றி வகுக்கலும்னு கேட்டால் 2ஆல் மட்டும்தான். அப்போ ஒன்றிட காரணி 1 மாத்திரம், 2 காரணி இந்த இடத்துல 2 மாத்திரம் அல்ல. நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேனாக இருந்தால் 1ஆலையும் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 2ஆலையும் மீதி இல்லாமல் வகுக்கலாம். 3க்கு காரணிகள் வினவப்பட்டால் 1ம் 3ம் 1ஆலையும் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 3ஆலையும் மீதி இல்லாமல் வகுக்கலாம். 4க்கு கீழே வந்தால் 1ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 2ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 4ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம். 5க்கு கீழே வந்தால் 1ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 5ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம். 6க்கு கீழே வருவேனாக இருந்தால் 1ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 2ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 3ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 6ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம். 7 காரணிகள் எழுதுறதாக இருந்தால் 1ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 7ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம். 8க்கு காரணிகள் எழுதுவேனாக இருந்தால் 1ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 2ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 4ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம், 8ஆல் மீதி இல்லாமல் வகுக்கலாம். 9க்கு கீழே வருவேனாக இருந்தால் 1ஆல், 3ஆல், 9ஆல். பொதுவாக நிறைய பேர் சொல்கிற விளக்கம் ஒன்றாலும் தன்னாலும் மாத்திரம் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள். ஆகவே நான் 1க்கு கீழே வருவேனாக இருந்தால் 1ஆல்ன்றன 1ஆல், தன்னால்ன்றன திரும்பவும் 1ஆல். ஆகவே ஒன்றாலும் தன்னாலும் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண். ஆகவே 1 முதன்மை எண்ணான்றது அடுத்த என்ற வினா. பொதுவாக நிறைய பேர் விடக்கூடிய பிழை என்னென்றன ஒன்றை ஒரு முதன்மை எண்ணாக கருதுறது. ஆகவே என்ற விளக்கத்தை நான் இன்னும் விரிவுபடுத்துகிறேன். ஒன்றாலும் தன்னாலும் மாத்திரம் வகுப்படக்கூடிய எண்கள்ன்றதை விட நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், சரியாக 2 காரணிகளை மாத்திரம் கொண்ட ஒரு எண் முதன்மை எண்ணாக கருதப்படும். ஆகவே சரியாக 2 காரணிகள். ஆகவே 2 காரணிகளை விட குறையவும் மேலா கூடவும் ஏலா. அந்த அடிப்படையில் நான் இந்த இடத்துக்கு கீழே வந்தால் 2 காரணிகள் 1க்கு காணப்படுதான்னு பார்த்தா இல்லை, ஒரே ஒரு காரணி தான் காணப்படுது. ஆகவே 1 ஓர் முதன்மை எண் அல்லன்றது நினைவில் இக்கணும் கட்டாயம். ஆகவே இப்போ 2 காரணிகளை மாத்திரம் கொண்டவர்கள் யார் என்று கேட்டன 2 ஒரு முதன்மை எண், 3 ஒரு முதன்மை எண், 5 ஒரு முதன்மை எண், 7 ஒரு முதன்மை எண். இந்த இடத்துல எழுதுகிறவர்கள் 2, 3, 5, 7. அடுத்தது 11 ஒரு முதன்மை எண், 13 ஒரு முதன்மை எண், 17 ஒரு முதன்மை எண், 19 ஒரு முதன்மை எண். இப்படி முதன்மை எண்களை சொல்லிக்கொண்டே போகலாம்.
இப்போ நான் சொன்னது என்னென்ன முதன்மை எண் காரணிகளின் பெருக்கம்ன்றது. ஆகவே இந்த இடத்துல நான் 4க்கும் 6க்கும் திரும்பி சரியான முறையில் முதன்மை எண் காணுமையாக இருந்தால் 4ஐயும் 6ஐயும் முதன்மை எண் காரணிகளால் பிரிக்கணும். முதன்மை எண் காரணிகளால் பிரிச்சுற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல முதன்மை எண் எனக்கு 2ஆல் பிரிச்சலாம், 3ஆல் பிரிச்சலாம், 5ஆல் 7 கேட்டால் இந்த இடத்துல 7ஆல் கேட்டால் 7. ஆகவே முதன்மை எண்களால் பிரிக்கணும். ஆகவே நான் பொதுவாக எந்த முறை என்னென்ன சிறிய இலக்கத்திலிருந்து பெரிய இலக்கம் வரை பிரித்து கொண்டு போகிறது. ஆகவே 2ஆல் யாராவது ஒத்தரை பிரிக்க எழுந்தாலும் பிரிக்கணும். ஆகவே 2ஆல் பிரிக்கலாம். 2ஆல் பிரிச்சுறேன். 4ல் 2கள் 2 தடவை, 6ல் 2கள் 3 தடவை. திரும்பியும் 2ஆல் பிரிக்கலாம். 2ல் 2கள் 1 தடவை. 3 2ஆல் பிரித்தால் மீதி வரும். ஆகவே அவரை பிரிச்சுறல அப்படியே எழுதுவோம். திரும்ப 3 ஒரு முதன்மை எண். 3ஆல் பிரித்தால் 1 வந்தால் அந்த 1 அப்படியே எழுதுவோம். 3ல் 3கள் 1 தடவை. இறுதியாக இந்த இடத்துல வார எல்லாரும் ஒன்றாகிற வரங்காட்டியும் பிரிக்கணும். ஆகவே இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றாகிட்டு, ஆகவே இப்போ நான் சொன்னது முதன்மை எண் காரணிகளின் பெருக்கம். முதன்மை எண் காரணிகள் யார் என்னென்னா இந்த 2 2 3. ஆகவே காரணிகளோட பெருக்கம் 2 தர 2 தர 3 2 4 3 12. ஆகவே இந்த இடத்துல 4க்கும் 6க்குமான போமசி 12. இந்த இடத்துலையும் 12 தான். இந்த முறையில் செஞ்சாலும் இந்த இடத்துல வந்த ஆன்சர் 12 தான். இப்போ நான் இந்த வினாக்கு கீழே வந்தேனாக இருந்தால் எக்ஸ் வர்க்கம் 4x வர்க்கம் வை 6xy. இப்போ நான் அவருக்கு போமசி காணணுமாக இருந்தால் எக்ஸ் வர்க்கம் y 4x வர்க்கம் y 6xy. இந்த இடத்துல இவருக்கு போமசி காணணுமாக இருந்தால் நாங்கள் பொதுவாக செய்கிற வேலை இவர் எல்லாரையும் பிரிக்கிறது. முதலாவது இலக்கத்துக்கு போமசி கண்டு முடிச்சணும். அதுக்கு பிறகு அச்சர கணிதத்துக்கு போமசி காண்றது. அப்படி தான் வழமையாக பொதுவாக நிறைய பேர் கடைபிடிச்சிற முறை. அது முதலாவது இலக்கத்துக்கு கீழே வந்தால் இவர் ஒரு எக்ஸ் வர்க்கை ஒரு எக்ஸ் வர்க்கம் வை, இவர் 4x வர்க்கம் வை, இவர் 6xy. ஆகவே 4 மாறும் தான் இந்த இடத்துல காணப்படுறது. அதை கணக்கில் எடுக்க மாட்டோம். ஆகவே 2ஆல் பிரித்தா எக்ஸ் வர்க்கம் வை அப்படியே இருக்கும். 4ல் 2கள் 2 தடவை. ஆகவே 2x வர்க்கம் வை. 6ல் 2கள் 3 தடவை 3xy. திரும்ப 2ஆல் பிரிச்சலாம். இந்த இடத்துல எக்ஸ் வர்க்கம் வை 2ல் 2கள் 1 தடவை. ஆகவே ஒரு எக்ஸ் வர்க்கம் வை 1ன்னு எழுத மாட்டோம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் வை 3 பிரித்தா மீதி வரும். ஆகவே அப்படியே எழுதுகிறோம் 3xy. திரும்பவும் இந்த இடத்துல வந்தால் 3ஆல் பிரிக்கலாம். இங்கே 1 1 3. ஆகவே 3ஆல் பிரிச்சுறேன். எக்ஸ் வர்க்கம் வை எக்ஸ் வர்க்கம் வை 3ல் 3கள் 1 தடவை ஒரு xy. ஆகவே xy. இப்போ இந்த இடத்துல பொதுவாக காரணி யார்? எக்ஸால் பிரித்தா எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் போனால் எக்ஸ் மிச்சம். அவருக்கான விளக்கம் பிறகுள்ள வினாக்களில் வருவோம். எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸால் பிரித்தால் எக்ஸ்ன்றதுக்கான விளக்கம் இந்த வினாக்களில் பிறகு வர வினாக்களுக்கு கீழே வருவோம். சரி, இந்த இடத்துல எக்ஸ் வர்க்கத்தை வையை எக்ஸால் பிரித்தா ஒன்றுமில்லாவே வை அப்படியே எழுதுவோம். எக்ஸ் வர்க்கம் வை எக்ஸால் பிரித்தா xyன்றது இப்போதைக்கு அது அப்படி ஆஃப் அமைக்கட்டும். பிறகு அதுக்கான விளக்கம் என்னன்றதை பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் வை எக்ஸால் பிரித்தா xy. இப்போ xyயில் எக்ஸ் போனால் y மிச்சம். திரும்பவும் எக்ஸால் பிரிப்போமாக இருந்தால் xyயில் எக்ஸ் போனால் y மிச்சம், xyயில் எக்ஸ் போனால் y மிச்சம். y எக்ஸால் பிரிக்க மாட்டோம். இந்த இடத்துல y அப்படி எழுதுவோம். வையால் பிரித்தா வையில் வை ஒரு தடவை, வையில் வை ஒரு தடவை, வையில் வை ஒரு தடவை. இறுதியாக 1 வார வரங்காட்டி எழுதணும். இப்போ என்ன சொன்னது? முதன்மை எண் காரணிகளின் பெருக்கம். முதன்மை எண் அச்சர கணிதம் இந்த அச்சர கணிதங்களோட காரணிகளையும் பெருக்கமாக வரணும். அவை இந்த இடத்துல 2 தர 2 தர 3 தர எக்ஸ் தர எக்ஸ் தர வை. ஆகவே 2 4 3 12 எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் வை 12 எக்ஸ் வர்க்கம் வையாக இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த அளவு மொத்தமாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி,
பொதுவாக செல்கிற விளக்கம் என்னன்னு இந்த இடத்துல நான் செல்கிற விளக்கம் என்னன்னு இந்த இடத்துல முதலாவது இலக்கங்களுக்கு மாத்திரம் போமசி. ஆகவே இவர் 1, இவர் 4, இவர் 6. ஆகவே நான் 1க்கும் 4க்கும் 6க்கும் போமசி பார்த்தால் 1, 4, 6ன்றது இந்த இடத்துல. ஆகவே 2ஆல் பிரிச்சுறேன். 1, 2, 3. 2ஆல் பிரிச்சுறேன். 1, 1, 3. 3ஆல் பிரிச்சுறேன். 1, 1, 1. இப்போ நான் இந்த இடத்துல சொல்கிறேன் போ ம சி சமன் முதன்மை எண் காரணிகளின் பெருக்கம் 2 தர 2 தர 3. அடுத்தது செய்ய வேண்டிய வேலை இந்த இடத்துல எத்தனை வகையான ஆங்கில எழுத்து காணப்படுதுன்றது. எத்தனை வகைன்னு கேட்டால் எக்ஸ் ஒய் ஏ பி சி அப்படி எத்தனை வகையான ஆங்கில எழுத்து காணப்படுதுன்னு கேட்டால் எக்ஸுன்றது ஒரு வகை, ஒய்ன்றது ஒரு வகை. அடுத்தது எக்ஸில் அடுக்கில் பெரியவர் அப்படின்னா வலு பெரிய எண். எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் யார் பெருசு? எக்ஸ் வர்க்கம். ஆகவே ஆன்சரில் எக்ஸ் வர்க்கம் வரணும். ஒய் ஒய் ஒய். ஆகவே அதில் பெரியவர் ரெண்டில் எல்லாரும் சமனானவர். ஆகவே ஒய். இப்போ 2 4 3 12 எக்ஸ் வர்க்கம் ஒய்யாக இருக்கும். ஆகவே இந்த வினாக்கான ஆன்சர் 12 எக்ஸ் வர்க்கம் ஒய்யாக இருக்கும். இந்த இடத்துலையும் ஆன்சர் எழுதுகிற புள்ளி வழங்குகிற சந்தர்ப்பத்தில் இதுக்கு ஒரு புள்ளி இதுக்கு ஒரு புள்ளின்றது 2 புள்ளிகள் வழங்கப்படும். சரி, அந்த விளக்கம் தெளிவானதாக இருக்கும்ன்றது போமசி ஈக்கானதாக. அடுத்தது இந்த வினாட 4வது வினாக்கு கீழே வந்தால் லொக் ஏ சமன் 4 தந்தீராரா. அது என்ன லொக்குன்னு பொதுவாக எங்களுக்கு தெரிவானது மடக்கை. ஆகவே ஏயின் பெருமானத்தை 5இன் வலுவாக. நாங்கள் வலுன்றது பேசுகிறது சுட்டிக்கு கீழே. ஆகவே இந்த இடத்துல செல்லுகிறது ஒரு மடக்கை வடிவத்தில் தந்தீரோத்தர சுட்டி வடிவத்தில் எழுதட்டாம். ஆகவே இந்த இடத்துல உள்ள 4வது வினா மடக்கை வடிவில் தந்தீர் ஒருவரை சுட்டி வடிவில் எழுதட்டாம். 4வது வினா அவர் சொல்கிறது லொக் இந்த இடத்துல தரப்பட்டிருது 5இன் லொக் 5 ஏ சமன் 4 என்றாரு. இவரை என்ன செய்யட்டாம்? ஏட பெருமானத்தை 5இன் வலுவாக தரட்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறது இந்த இடத்துல சுட்டி வடிவில் எழுதட்டாம். பொதுவாக நான் சொல்கிற விளக்கம் என்னென்னா கீழுள்ளவர் சமணுக்கங்களை பேத்தி இவரை தலையில் தூக்கணும், சைடில் உள்ளவர் சமணுக்கங்களை வரணும். அதுதான் பொதுவாக நாங்கள் மடக்கையை சுட்டி வடிவத்தில் எழுதக்குள்ள செய்கிற வேலை. ஆகவே கீழுள்ளவர் சமணுக்கங்களை பேத்தி இவரை தலையில் தூக்கினால் 5 தலையில் தூக்கினான 5இன் 4ஆம் வலு 5இன் 4ஆம் அடுக்கு சமன் மிஞ்சவர் சமணுக்கங்கள் இங்கே உள்ளவர் ஏ 5இன் 4ஆம் அடுக்கு சமன் ஏ. ஆகவே இந்த இடத்துல அவர் கேட்டது என்ன? ஏயின் பெருமானத்தை 5இன் வலுவாக எழுதட்டாம். ஆகவே 5இன் 4ஆம் வலு சமன் ஏன்றது இந்த இடத்துல ஆன்சராக இருக்கும். 5இன் 4ஆம் வலு சமன் ஏன்றது இந்த இடத்துல ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல வேறு முறைகள் எதுவும் இல்லை அப்படின்னா படிமுறைகள் எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த ஆன்சர் இருந்தால் 2 புள்ளிகள் வழங்கப்படும். இதில் மேலதிகமாக பேசணுமாக இருந்தால் இந்த வினாக்கு கீழே நான் மேலதிகமாக இன்னும் பேசணுமாக இருந்தால் எனக்கு இந்த இடத்துல இன்னும் செல்லலாம். என்னென்றன பொதுவாக நாங்கள் லொக் 10/100 இந்த இடத்துல நாங்கள் 2 அப்படின்ற இப்படியான முறையில் நாங்கள் பொதுவாக எழுதப்படுறது இல்லை. ஏன்னா அடி 10ஐ கொண்ட ஒத்தட வலுவை நாங்கள் எழுதுறது எல்ஜின்றது. ஆகவே இந்த இடத்துல உள்ள லொக் 10ன்றதுக்கு பதிலாக நாங்கள் பாவிக்கிறது இந்த எல்ஜின்றது. எல்ஜி 100 சமன் 2ன்ற முறையில் தான் அவர் எழுதிப்பார். ஆகவே இப்படியான ஒத்தரை தந்து சுட்டி வடிவில் எழுத சொன்னால் நாங்கள் நல்லா யாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல அடி 10 காணப்படுதுன்றது யாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்போ கீழுள்ளவர் யாருன்னு கருதணும் 10. ஆகவே கீழுள்ளவர் இங்களை போய் இவரை தலையில் தூக்கினால் 10 வர்க்கம் சமன் 100ஆக இருக்கும். இதுதான் இந்த இடத்துல உள்ள சொல்கிற விளக்கமாக இருக்கலாம். சரி, இவ்வளோ இந்த விளக்கம் போதுமானது அப்படின்னு நினச்சிறேன் இந்த வினாக்கு. சரி, இதில் இன்னும் விரிவாக செல்றதாக இருந்தால் நான் எனக்கு இந்த இடத்துல இப்படி செல்லலாம். 2 log
2 இவரை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறதாக இருந்தால் 4 சமன் 4ஆம் அடுக்குன்றேன். அதுக்கு இந்த உதாரணத்துக்கு கீழே இப்போ நான் ஒரே அடியில் எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வரல, பொதுவாக எழுதுகிறேன். இந்த இடத்துல உள்ளவர் தான் இந்த இடத்துல உள்ளன்ற விளக்கத்தை எடுத்துக்கிறதில்ல, அது அப்படியான விளக்கம் உண்டல்ல. இந்த இலக்கங்கள் மாறுபடலாமல். ஆகவே நான் இந்த இடத்துல வருவேனாக இருந்தால் இப்போ இவரை மடக்கையாக அப்படின்னா இவரை சுட்டி வடிவம் எழுதணுமாக இருந்தால் வளமையாக செய்கிற வேலை இவரை கணக்கில் எடுக்காம விடுவோமே. கீழே உள்ளவர் சமனுக்கங்களை வைத்து இவரை தலையில் தூக்கணும். ஆகவே 2 4ஆம் அடுக்கு சமன் 4 இப்படி சொல்கிறேன். இந்த இடத்துல இறுதியாக இந்த முன்னுக்குள்ளவர் இவரோட பெருக்கப்பட்டவர் அப்படின்னா இந்த ஆன்சர்ட அடுக்காக இக்கணும் இவர். ஆகவே இந்த 2 இங்கே வரணும். அவருங்க 2 4ஆம் அடுக்குன்றது 2 4 தடவை பெருக்கணும். 2 4 4 2 8 8 2 16 4 வர்க்கம் 16. சரி, இந்த இடத்துல இவரும் கட்டாயம் சமனாக ஈக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல இப்போ உடனடியாக எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வரலன்ற காரணத்துக்காக நான் இந்த உதாரணத்தோட இந்த வினாக்கான விளக்கத்தை முடிச்சுக்கிறேன். 4வது வினாக்கான விளக்கம் பிறகு பேசக்கூடிய வினா பேப்பர்களில் அப்படின்னா வினா பத்திரங்களில் இது மாதிரியான வினாக்களில் தான் அந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆகவே 4வது வினாக்கான விளக்கம் இதுதான். 5வது வினாக்கு கீழே வருமோமாக இருந்தால் இந்த இடத்துல 5வது வினா உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப முக்கோணி ஏபிசி முக்கோணி PQR என்பன ஒருங்கி செய்வதற்கு சமமாக அமைய வேண்டிய மற்றைய உறுப்புச்சோடி தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் சரியான கூற்றின் கீழ் கோடிடுகன்றது. அடுத்தது இந்த இடத்துல நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒருங்கிசைவுண்டா என்னென்ன முக்கோணிகளின் ஒருங்கிசைவு. நான் எளிய விளக்கமாக செல்லுவேனாக இருந்தால் முக்கோணிகளின் ஒருங்கிசைவுண்டா என்னென்ன இந்த ஒரு கைக்கு மேலே இந்த ஒரு கையை சரியாக பொருத்தணுங்கிற மாதிரி ஒரு முக்கோணியின் மேல் இன்னொரு முக்கோணியை சரியாக அடுக்க ஏழுமாக ஈக்கிறதுக்கு அடுக்க முடியுமாக இருக்கிற மாதிரி அந்த முக்கோணி 2லையும் இருக்க வேண்டிய இயல்புகள் அதுதான் ஒருங்கிசைவுன்றது. இந்த ஒருங்கிசைவை பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் 4 சந்தர்ப்பங்களை பற்றி பேசுவோம். ரைட், ஒன்று பக்கம் பக்கம் பக்கம், அடுத்தது பக்கம் கோணம் பக்கம், அடுத்தது கோணம் கோணம் பக்கம்ன்றது. அது இல்லாமல் 4ன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அது செங்கோண முக்கோணியாக இருந்தால் செம்பக்கம் பக்கம் ஒத்தரையும் பேசுவோம். ஆகவே 4 சந்தர்ப்பங்கள். இந்த இடத்துல நான் 5வது வினாட விளக்கத்துக்கு கீழே வருவேனாக இருந்தால் 2 முக்கோணிகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பக்கம் பக்கம் பக்கமாக இருந்தால் அப்படின்னா இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யணுமாக இருந்து இவருக்கு மேலே இவர் அடுக்கணுமாக இருந்தால் படம் வரைஞ்சிற மாதிரி கொண்டு கொஞ்சம் சின்னது மாதிரிக்கு அதை கணக்கில் எடுக்க வேணும். இந்த இடத்துல நான் செல்லுவேனாக இருந்தால் ABCன்ற ஒரு முக்கோணி PQRன்ற ஒரு முக்கோணி இது 2 ஒருங்கி செய்யணுமாக இருந்தால் நான் இவரும் சமன் என்றேன், இவரும் சமன் என்றேன், இவரும் சமன் என்றேன். அப்படின்னா முக்கோணியில் எந்த பக்கம் மேலே இவருக்கு சமனைகள் எப்படியோ 3 பக்கங்கள் இன்னொரு முக்கோணிட 3 பக்கத்துக்கு சமனாக இருந்தால் போதுமானது. அது இந்த இடத்துல நான் AB சமன் PQன்றேன், அதே மாதிரி BC சமன் PR என்றேன், AC சமன் QR என்றேன். இந்த இடத்துல 3 பக்கங்கள் சமன்ன்றதால இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யும். ஆகவே எனக்கு செல்லலாம் முக்கோணி ABC ஒருங்கி செய்யும் முக்கோணி PQRோட அடைப்பு தேவையில்லை. காரணம் செல்றதாக இருந்தால் பக்கம் பக்கம் பக்கம். சரி, பக்கம் 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 சமன். அடுத்த விளக்கத்துக்கு வருவோமாக இருந்தால் இந்த இடத்துல 2வது பக்கம் கோணம் பக்கம். இவரையும் நான் ABC என்றேன், PQR என்றேன். இந்த இடத்துல நான் ஏதாவது 2 பக்கம் சமன் என்றேனே, இவரும் சமன் என்றேன், இவரும் சொல்கிறேன். அப்போ பக்கம் பக்கம் சரி, பக்கம் கோணம் பக்கம் ஒரு கோணம் சமனைக்கணும். பொதுவாக நாங்கள் கணக்கில் எடுக்கிறது 2 சமனான உள்ள பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தான் சமனாய்க்கணும் எடுக்கிறது. அப்படின்னா ABயும் PRும்
பிசியும் கியூஆர் என்ற சந்தர்ப்பத்தில் இவருக்கு இடைப்பட்ட கோணம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இவர், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இவர், இவர் தான் சமனை கோணம்ன்றதை நாங்கள் பொதுவாக கருத்தில் கொள்வது. சரி, ஆகவே இந்த இடத்துல எனக்கு செல்லலாம் ஏபி சமன் பிஆர் பக்கம். அடுத்தது கோணத்தை செல்கிறேன், பிஏசி கோணம். இந்த அடையாளம் யார், ரெண்டு கோடுகள் தடுற இடமே ஏபிஏசி ரெண்டு பக்கங்களில் அது ரெண்டும் சந்திச்சிற இடம் இந்த பீன்றவர். ஆகவே நடுவில் இந்த இடத்துல பிஏசியில் வந்திக்கணும், ஏபிசின்றது ஆகவே சந்திக்கிறது பியில், ஏபியும் பிசியும் சந்திக்கிறது பியில், பீன்ற இடத்துல கோணம் வந்திக்கணும், கோண அடையாளம் வரணும். சமன் இந்த இடத்துல பிஆர்கியூ, ஆகவே கோணம் பிஆர்கியூ. அடுத்தது சமனானவர் பிசி சமன் கியூஆர், பிசி சமன் கியூஆர். ஆகவே முக்கோணி ஏபிசி ஒருங்கிசையும் இந்த மூன்று கோடு தான் ஒருங்கிசை விடமாக முக்கோணி பிக்யூஆருடன் காரணம் பக்கம் கோணம் பக்கம். இரண்டாவது சந்தர்ப்பம். மூன்றாவது சந்தர்ப்பத்துக்கு கீழே வருவோமாக இருந்தால் கோணம் கோணம் பக்கம். சரி, அவரையும் நான் ஏபிசி பிக்யூஆர் இலகுக்காக வேண்டிய ஒரே சொல்லை யூஸ் பண்ணுறேன். நான் கட்டாயம் ஏபிசி பிக்யூஆர் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஏ இவருக்கு சமன்னா நாங்கள் இந்த இடத்துலையும் பொதுவாக நாங்கள் பார்க்குறது இந்த கோணமும் இந்த கோணம் சமன் வச்சோமே, இந்த சமனான பக்கத்திலேயே உள்ள ரெண்டு கோணம் இதை நாங்கள் பொதுவாக கருதுறது. அது இல்லாமல் அடுத்த கோணமாக இருந்தால், இப்போ நான் உதாரணத்துக்கு செல்வதாக இருந்தால், இப்போ இதே கோட்டில் உள்ளவர் யார், இவர். அப்போ இவரும் இதே கோட்டில் உள்ளவர் இவரும் சமனாக இருக்கணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இவருக்கு நேரையாக உள்ள கோணம் இவருக்கு நேரையாக உள்ள கோணத்துக்கு சமனை கோணம், அப்படி இல்லை இவர் இல்லாமல் இந்த இவருக்கு நேரையாக உள்ள இந்த கோணமும் இந்த கோணம் சமனை கோணம் பொதுவாக கருதுறது. அந்த ரெண்டு கோணமும் உள்ள பக்கம், அந்த ரெண்டு கோணமும் உள்ள பக்கம் பொதுவாக கருதுறது. கட்டாயம் அப்படின்றது இல்லை. பிறகு இது இல்லை பாட்டு வினாக்கள் காணப்பட்டால் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். சரி, ஆகவே இந்த இடத்துல நான் சொல்கிறேன் என்னென்னா கோணம் கோணம் பக்கம். ஆகவே நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஏபிசி கோணம் சமன் ஒரு கோடு உள்ளவர் கியூபிஆர் இல்லாட்டி ஆர்பிக்யூ, ஆர்பிக்யூ கோணம். அடுத்தது இரண்டு கோடு உள்ளவர் பிஏசி கோணம், பிஏசின்ற கோணம் இரண்டு கோடு உள்ள பிஆர்கியூன்ற கோணத்துக்கு சமன். பக்கத்துக்கு வந்தால் ஏபி சமன் பிஆர், ஏபி சமன் பிஆர். ஆகவே இந்த இடத்துலையும் கோணம் கோணம் பக்கம்ன்ற அடிப்படையில் முக்கோணி ஏபிசி ஒருங்கிசையும் முக்கோணி பிக்யூஆருடன் காரணம் செல்வது கோணம் கோணம் பக்கமாக இருக்கும். இது மூணு சந்தர்ப்பம். நாலாவது ஒரு சந்தர்ப்பம் காணப்படுதுன்னு நான் சொன்னது செங்கோண முக்கோணிக்கு. ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி, இவர் இதே பக்கத்தில் இருக்கணுன்றது இல்லை. சரிதானே? இந்த இடத்துல நான் இன்னும் தெளிவுக்காக வேண்டியது அடுத்த பக்கத்துக்கு வரைஞ்சாலும் இந்த இடத்துலையும் இவரை நான் ஏபிசின்றேன், இவரை நான் பிக்யூஆர்ன்றேன். செம்பக்கம் பக்கம். அவை செம்பக்கம்ன்றது செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம். இவரும் சமனாக காணப்பட்டு யாராவது ஒரு பக்கம் சமனைந்தால் இவரும் சமனென்றன இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கிசையும் செம்பக்கம் பக்கம்ன்ற அடிப்படையில். ஆகவே நான் இந்த இடத்துல சொல்கிறேன் செம்பக்கம் யார், ஏசியும் பிஆரும் சமன், ஏசி சமன் பிஆர். அடுத்தது பிசி சமன் பிக்யூ, பிசி சமன் பிக்யூ. ஆகவே இந்த இடத்துல செம்பக்கமும் இன்னொரு பக்கமும் சமன். ஆகவே செங்கோண முக்கோணி இந்த இடத்துல. ஆகவே நான் இந்த இடத்துல சொல்கிறேன் முக்கோணி ஏபிசி ஒருங்கிசையும் முக்கோணி பிக்யூஆரோட காரணம் செம்பக்கம் பக்கம் என்றது. சரி, இந்த 4 சந்தர்ப்பங்கள் பேசுவோம் நாங்கள் ஒருங்கிசைவு சம்பந்தமாக. பாட்டு வினாக்கள் வர சந்தர்ப்பத்தில் இவரை கொஞ்சம் நாங்கள் ஒரு முறையில் எழுதுவோம். ஒருங்கிசைவை எழுதுகிற சந்தர்ப்பங்களில் பொதுவாக முக்கோண தேற்றவார வினாவில் பொதுவாக அவர் பாட்டூவில் முதலாவது வினாவாக ஏதாவது 2 முக்கோணியை ஒருங்கிசையும் காட்டுறது சம்மந்தமாக தான் பேசுவார். அப்படியான ஒரு வினாவை கலந்துரையாட சந்தர்ப்பத்தில் பாட்டு வினா ஒன்றுக்கு எப்படி ஆன்சர் எழுதணுன்றது தெளிவாக பார்ப்போம். அவை இந்த இடத்துக்கு கீழே நான் இப்போ வருவேனாக இருந்தால் ஒருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப முக்கோணி ஏபிசி முக்கோணி பிக்யூஆர் என்பன ஒருங்கி செய்வதற்கு
சமமாக அமைய வேண்டிய மற்ற உறுப்புச்சொல் தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூட்டுகள் சரியான கூட்டின் கீழ் கோடிடுக. இதில் மிக பொருத்தமானதை தெரிவு செஞ்சால் சரி. இந்த இடத்துல ஒரு பக்கமும் ஒரு கோணமும் சமன்னு தந்திராரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணுமாகவே பக்கம்ன்றது இந்த இடத்துல கருத்தில் கொள்ள இயலா. செங்கோண முக்கோணியும் இல்லை. ஆகவே பக்கம்ன்றதையும் கணக்கில் எடுக்கலா. ஆகவே பக்கம் கோணம் பக்கமாக இருக்கணும் அல்லது கோணம் பக்கமாக இருக்கணும். பக்கம்ன்றத கருத்தில் இல்லை, அவர் ஒதுக்கிட்டோம். ஆகவே ரெண்டும் பக்கம்ன்றது வரையில ஆன்சரும் தந்தில்லை, அப்போ பிரச்சனை இல்லை. அடுத்தது பக்கம் கோணம் பக்கமாக இருந்தால் அடைப்பட்ட கோணமாக இருக்கணும். அப்படின்னா அடைகோணமாக இருக்கணும்ன்றன ஏபி அடைகோணம்ன்றன இந்த பிசியும் ஆர்கியூவும் சமனைக்கணும். இல்லாட்டி கியூஆரும் பிசியும் கியூஆரும் சமனைக்கணும். அப்படி ஒரு ஆன்சர் இருக்குது. அதுக்கு ஒரே அடியில் ஆன்சருக்கு கீழே வரையலாம். அடுத்து இன்னொரு விளக்கம் செல்லமாக இருந்தால் இன்னும் பொருத்தம் செல்றேன்னு கோணம் பக்கமாக இருந்தால் இந்த பக்கத்தில் இருந்து இவரும் சமனைக்கணும். பிஏசியும் ஆர்பிக்யூவும் சமனைக்கணும். பிஏசியும் ஆர்பிக்யூவும். அப்போ இந்த இடத்துல நான் செல்கிற மாதிரி பார்த்தா ஏற்கனவே சொன்ன விளக்கம் படி பார்த்தால் இந்த பக்கமும் சமனைக்கணும். அப்படியான ஒரு ஆன்சர் தான் நிற்குது. பிசியும் கியூஆரும். அதே மாதிரி கோணம் படி பார்க்குறதாக இருந்தால் இந்த அவர் தந்ததை பற்றி யோசிச்சாவன் அவர் தந்திருந்தா இவரும் சமன் சொல்லிக்கணும். அப்படின்னா பிசி சமன் கியூஆர், பிஏசி சமன் ஆர்பிக்யூன்றது இந்த இரண்டாவது ஆன்சர். இந்த இடத்துல சரியானது இரண்டாவது ஆன்சர். அவருக்கு வழங்கியிருந்தால் 2 புள்ளிகள் வழங்கப்படும். இதுதான் இந்த இடத்துல உள்ள 5வது வினா. சரி, 6வது வினாக்கு கீழே வந்தால் காரணி காண்கன்றாரு. 3x வர்க்கம் செய்ய 75. நான் பொதுவாக வழங்குகிற விளக்கம் என்னென்ன, காரணிப்படுத்துகின்ற தலைப்பை கண்டாலே பொது எடுக்கலாமான்னு பார்க்கணும். முதலாவது வேலை, காரணிப்படுத்துகின்ற தலைப்பை கண்டாலே பொது எடுக்கலாமான்னு பார்க்கணும். அது என்ன பொதுன்றன இந்த முதலாவது அதுக்கு முன்னுக்கு வருவோமாக இருந்தால் இந்த அச்சரக்கணித கோவையில் எத்தனை உறுப்புகள் காணப்படுதுன்னு கேட்டால் ஆன்சர் மனசில் நினச்சிருந்தால் சிலாக்கள் 3 நினச்சிக்கலாம், சிலாக்கள் 2ன்னு நினச்சிக்கலாம். அவை இந்த இடத்துல இந்த கோவை அச்சரக்கணித கோவையில் உள்ள உறுப்புகள் 2. 3x வர்க்கம்ன்றது ஒரு உறுப்பு, 75ன்றது ஒரு உறுப்பு, இல்லாட்டி 75ன்றது ஒரு உறுப்பு. அச்சரக்கணித கோவையில் உறுப்புகள் வேறுபடுத்தப்படுறது கூட்டல் அல்லது கழித்தலால், பெருக்கல் பிரித்தலால் உறுப்புகள் வேறுபடுத்தப்படுறது இல்லை. அவை 3x வர்க்கம்ன்றது ஒரு உறுப்பு, 75 அல்லது 75ன்றது ஒரு உறுப்பு. அந்த 2 உறுப்பையும் யாரால் பிரிக்கல், 2 உறுப்பும் எந்த நம்பராலேயோ அச்சரக்கணிதத்தாலேயோ பிரிக்கப்படணும்ன்றது. 3x வர்க்கத்தையும் 3ஆல் பிரிக்கலாம், 75ஐயும் 3ஆல் பிரிக்கலாம். அவை இந்த இடத்துல பொது காணப்படுது. இந்த இடத்துல பொது எடுக்கிற சந்தர்ப்பத்திலையும் பெரிய இலக்கத்தை பொது எடுக்கணும். இந்த இடத்துல 3 மட்டும்தான், ஆகவே 3 பொது எடுக்கலாம். நான் 3 பொது எடுத்தேனாக இருந்தால் இந்த இடத்துல மிச்சம் 3x வர்க்கத்தை 3ஆல் பிரித்தா ஒரு x வர்க்கம், 75 3ஆல் பிரித்தா, அடுத்தது சகவால் பிரித்தா இல்லாட்டி 75 3ஆல் பிரித்தா, 75 3ஆல் பிரித்தா 75ல் 3கள் 25 தடவை. இப்போ 3 அடைப்புள்ளுக்கு காணப்படுறது x வர்க்கம் 25. இப்போ இந்த x வர்க்கம் 25ன்றது நாங்கள் பொதுவாக நிறைய இடங்களில் கண்ட ஒரு வினாவை மாதிரியானதாக இருக்கும். x வர்க்கம் 25. நான் இப்படி செல்லுவேனாக இருந்தால் நான் அதுக்கு முன்னுக்கு 6வது வினாட விளக்கத்துக்கு வாரத்துக்கு முன்னுக்கு நான் செல்கிறேன் x வர்க்கம் 1. நாங்கள் பொதுவாக கண்ட மாதிரியான வினாக்களாக இருக்கும். இது மாதிரியானது நான் இந்த இடத்துல செல்கிறேன் 2 நிறை வர்க்கங்களின் வித்தியாசத்தில் காரணிகள். சரிதானே, 2 நிறை வர்க்கத்தில் வித்தியாசத்தில் காரணி அப்படின்றன நான் பொதுவாக எழுதுகிற வடிவம் a வர்க்கம் b வர்க்கம்ன்றவரை காரணிப்படுத்தணுமாக இருந்தால், இல்லாட்டி x வர்க்கம் y வர்க்கம்ன்றவரை காரணிப்படுத்தணுமாக இருந்தால் 2 வர்க்கங்களோட வித்தியாசம் அல்லது 2 நிறை வர்க்கங்களோட வித்தியாசம் காணப்பட்டால் ஒரு தடவை கூட்டி எழுதணும், ஒரு தடவை கழித்து எழுதணும். அதுதான் வழமையாக செய்கிற வேலை. a வர்க்கம்
ஒரு நிறை வர்க்கம், பி வர்க்கம் ஒரு நிறை வர்க்கம். அப்போ 2 நிறை வர்க்கங்களோட வித்தியாசம்டாலே கழித்தல். சரிதானே? இங்கே கூட்டலியும் தான் அப்படி ஒன்றும் எழுதலாம், கழித்தல் இருந்தால். ஆகவே ஒரு தடவை கழிச்செழுதணும், வர்க்கம் இல்லாமல் ஒரு தடவை கழிச்செழுதணும், ஒரு தடவை கூட்டி எழுதணும். சரி, அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் வர்க்கம் உண்டு அடடே வர்க்கம் இல்லையேன்னு யோசிச்சா இப்படியான உத்தரை கண்டாலே அடுத்தது செய்ய வேண்டிய வேலை முதலாவது காரணிப்படுத்துகின்ற தலைப்பை கண்டாலே பொது எடுக்கலுமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பொது எடுக்கலுமான்னு பார்த்தா பொது எடுக்க யாரும் இல்லை. அடுத்த ஸ்டெப், எக்ஸ் வர்க்கம் காணப்படுறாரு, ஒத்தர் காணப்படுறாரு, இன்னொத்தர் காணப்படுறாரு. அவை இவரை யாராவது ஒத்தரோட வர்க்கமாக எழுதியலுமான்னு கேட்டால் ஒன்று யாரிட வர்க்கம்? ஓரொண்டு உண்டு. ஆகவே எக்ஸ் வர்க்கம் ஒன்றின் வர்க்கம் இவர் எழுதலாம். இப்போ இந்த வடிவம் 2 நிறை வர்க்கங்களோட வித்தியாசம். ஆகவே 2 நிறை வர்க்கங்களோட வித்தியாசம் இருந்தால் ஒரு தடவை கழிச்செழுதணும், ஒரு தடவை கூட்டி எழுதணும். இந்த இடத்துல ஆன்சர் எக்ஸாக உண்டு, எக்ஸாக உண்டாக இருக்கும். அது இந்த வினாக்கு. அதே மாதிரியான ஒரு வினாதான் இந்த இடத்துலையும் காணப்படுறது. இப்போ 3ன்றவரை பொது எடுத்துட்டேன், மிஞ்சிக்கிறது எக்ஸ் வர்க்கம் 25. எக்ஸ் வர்க்கம் காணப்படுது, 1 காணப்படுது, 25 காணப்படுது. ஆகவே இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது என்ன? 25 யாராவது ஒத்தர்ட வர்க்கமாக எழுதலுமா? 25 ஒரு நிறை வர்க்க எண்ணா? 25 ஒரு நிறை வர்க்க எண், 25 ஒரு சதுர எண் அல்லது சதுர எண். 25 ஒரு சதுர எண். யார் 25 எத்தனையாவது சதுர எண்ணுன்னு கேட்டால் 5வது. 5 25. ஆகவே எனக்கு இவர் எழுதலாம் 3 எக்ஸ் வர்க்கம் 5 வர்க்கம்ன்றது. இப்போ இவருக்கு கீழே வந்தால் எக்ஸ் வர்க்கம் 5 வர்க்கம்ன்றது யார்? இவரை மாதிரி ஏ வர்க்கம் பி வர்க்கம் மாதிரி. ஆகவே எனக்கு இவர் எழுதலாம் 3 எக்ஸ் வர்க்கம் 5 வர்க்கத்துக்கு பதிலாக எனக்கு எழுதலாம் எக்ஸ் 5 எக்ஸாக 5ன்றது. இந்த இடத்துல ஆன்சர் 3 எக்ஸாக 5 எக்ஸாக 5. இந்த இடத்துல நான் இவரை பொதுவாக எடுத்து எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த ஆன்சருக்கு ஒரு மார்க்ஸ் என்று 2 புள்ளிகள் இந்த வினாக்கு வழங்கப்படும். அதுதான் இந்த இடத்துல உள்ள 6வது வினா. சரி, அந்த விளக்கம் போதுமானதுன்னு நினச்சிறேன். 2 நிறை வர்க்கங்களோட இருஉறுப்பு நிறை வர்க்க கோவையிட காரணிகளுக்கு. சரி, இது இல்லாமல் 3 உறுப்பு அச்சர கணித கோவைகளோட காரணிகள் இன்னொருத்தரும் காணப்படுது. பொதுவாக வினா பேப்பர்களில் வினாபத்திரங்களில் வினவப்படுற வினா அது அடுத்தடுத்த வகுப்புகளில் அப்படியான ஒரு வினாவார சந்தர்ப்பத்தில் அதில் தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். சரி, 7வது வினா அல்லது இந்த இடத்துல உள்ள 7வது வினா என்ன கேட்டிருக்கிறாருன்னா 154 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய வட்ட வடிவ கடதாசி ஒன்றிலிருந்து கோணம் 90 பாகையாக உள்ள ஆரைச்சிறை பகுதி வெட்டி எடுக்கப்படுகிறது. அப்பகுதியின் பரப்பளவை காண்க. அடடே, ஆரைச்சிறை கோணம் தந்திக்கு, பரப்பளவை தந்திக்கின்னு பெருசாக யோசிச்சா சில வேளை ஆன்சர் வந்துடாமல் போய்த்திரும். இந்த இடத்துல ஒரு இலகுவான வினா என்ன சொல்கிறாருன்றன, ஒரு வட்ட வடிவ கடதாசியம் அப்படின்ற ஒரு வட்டம் ஒன்று காணப்படுதாம். அது வட்டன்று கருதுவோமே. இந்த வட்டத்தோட பரப்பளவு 154 சென்டிமீட்டர் வர்க்கமாம். கடதாசி ஒன்றிலிருந்து கோணம் 90 பாகை உள்ள ஆரைச்சிறை பகுதி அப்படின்னா 90 பாகை உள்ள ஆரைச்சிறை பகுதி என்னென்ன 4 வெட்டி ஒரு பகுதி. இதுதான் 90 பாகை. ஒரு வட்டத்தோட மொத்த கோணம் 360 பாகை. அப்போ 90 பாகைன்றது 4 வெட்டி ஒரு பகுதி. ஆகவே 154 சென்டிமீட்டர் வர்க்கத்தை பரப்பளவுடைய உத்தர 4 வெட்டி ஒரு பங்கு எவ்வளோன்னு கேட்குறாரு. அவ்வளோதான். அப்போ என்ன செய்யணும்? 360 பாகையில் 90 பாகை அப்படின்னா 4 1. அப்போ பின்னம் தர பரப்பளவு சரிதானே? பின்னம் தர பரப்பளவு எல்லாத்துக்கும் பொதுவாக செல்றதாக இருந்தால் அப்போ 360 பாகையில் 90 பாகை தர 154 சென்டிமீட்டர் வர்க்கம். பரப்பளவை பிரித்தா எத்தனைன்னு கேட்குறாரு. சரிதானே? இல்லை 4 வெட்டி 154 ஒரே அடியில் 4 பிரித்தாலும் பிரச்சனை இல்லை. நான் எல்லா வினாக்கும் பொருந்துகிற மாதிரியான விளக்கம் சொல்கிறேன். நான் 90ல் 90 ஒரு தடவை, 360ல் 90 4 தடவை. அதுதான் ஒரே அடியில் 4 பிரித்தா பரவாயில்லன்றேன். சரி, ஆகவே 154 4ஆல் பிரிக்கணும். 2ஆல் பிரித்தா 77 77 2ஆல் பிரித்தா 38.5. அவை இந்த இடத்துல வர்றது 38.5 சென்டிமீட்டர்
வர்க்கமாக இருக்கும். சரின்னு நினச்சிடறேன். 30 60 90 120 8 4 32 ஆகவே 152. 0.5 4 தடவை 2 154 ஆகவே சரியாயிக்கும். சரி, அதே இவர் இன்னொரு மாதிரி சொல்லியிருந்த இப்போ நீங்கள் 90 நீங்கள் ஒரே அடியில் 4ஆல் பிரித்து 4ஆல் வெட்டி ஒரு துண்டு 4ஆல் பிரித்து எழுதுகிற ஆக்களுக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆகவே நான் இந்த இடத்துல இவருக்கு ஒரு புள்ளி வழங்குகிறேன், இவருக்கு ஒரு புள்ளி வழங்குகிறேன், 2 புள்ளிகள். சரி, நான் ஏன் ஒரே அடியில் 4ஆல் பிரிக்காமல் அப்படி ஒரு விளக்கம் சொன்னேனாக இருந்தால் அதை இப்படியே வச்சுவோமே. இதே மாதிரியான ஒருத்தர் 154 சென்டிமீட்டர் வர்க்கம். 7வது வினாக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்படி ஒரு வட்டம் அவர் சொல்கிறாரு. இதுலேருந்து 50 பாகை ஆராய்ச்சிறையுள்ள ஒரு ஒத்தர் வெட்டி 50 வீடு கொஞ்சம் பெருசாக வரைய பட்டிக்கு சரிதான், சும்மா 50 கருத்தில் எடுங்க. 50 பாகையுடைய ஒத்தருட பரப்பளவு என்னன்னு கேட்டால் அப்போ என்ன செஞ்சுக்கணும்? இப்போ எத்தனை அளவு பிரிச்சு இப்போண்டா அந்த இடத்துல குழப்பம் வந்துடும். அவை இப்படியான வினாக்களில் செய்ய வேண்டியது மொத்த வட்டத்தில் என்ன பின்னம். அவை மொத்தம் 360 பாகையில் 50 பாகை தர பரப்பளவு 154 சென்டிமீட்டர் இருக்கமடா. அவ்வளோதான், சுருக்கினால் ஆன்சராக இருக்கும். சரி, இந்த இடத்துல இவர் சுருக்கி எடுத்தால் ஆன்சர் வரும். வேணுண்டால் இந்த இடத்துல ஆன்சரை சுருக்குவோம். பூஜ்ஜியத்துக்கு தொகுதிக்கு பகுதி சுருக்கலாம். பூஜ்ஜியத்தை வெட்டி விட்றேன். 154 தர 5 1540 அரைவாசி 770. அவரை 36ஆல் பிரித்தோம். 770 36ஆல் பிரித்தோம். மனசால் பிரிச்சுறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் அப்போ 770 36ஆல் பிரித்தோம். 77 36கள் 7 36 இல்லை 77 2 தடவை 70 36 தர 2 72 5 மிச்சம் 50. 50 36 ஒரு தடவை ஒரு 36 10 6 போனால் 4 5 3 போனால் 2 தசம் குத்தி 240 36கள் கேட்டால் 5 முறை 180 6 முறை 216. சாரி, இந்த இடத்துல 5 முறை 180 6 முறை 216. ஆகவே 6 முறை வரும். 7 முறை 216 36 252 ஆகிடும். அவை 6 முறை 6 36 கார் எழுதி 3 மிச்சம் 18 3 6 3 18 3 21 216. 10 6 போனால் 4 3 1 போனால் 2 திரும்ப மாதிரியே தான் வருது. 240 திரும்ப 6 முறை 6 6 வைத்து கொண்டிருக்கும். ஆகவே 21.67 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். இது மாதிரி எனக்கு தெளிவான ஒரு விளக்கம் இந்த இடத்துல சொல்லலாம். அவைதான் இந்த இடத்துல உள்ள 7வது வினா.